ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட பென்ஸ் திரைப்படத்தில் வந்து செம்ம பெரிய ஒரு லியோ கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு செம்ம கனெக்ஷன் வந்து லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் மைண்டை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் ஃபேமஸாக வந்து எல்சியூ அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து கைதியிலேருந்து இந்த ஒரு எல்சியூ ஸ்டார்ட் ஆச்சு. கைதியை முடிச்சுட்டு விக்ரம் கூட கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக லேட்டஸ்ட்டாக வந்து லியோ கூட கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்மளோட கார்த்தி, விக்ரம், சூர்யா, ஒரு கமல், விஜய் இவங்க எல்லாருமே வந்து மெயினாக வந்து நடிக்கிறாங்க எல்சியூவில். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு எல்சியூவில் ராகவா லாரன்ஸ் சேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ பென்ஸ் திரைப்படத்தின் மூலமாக அந்த ஒரு திரைப்படமும் எல்சியூவில் சேருதான். ஸோ பென்ஸ் திரைப்படத்தில் நம்மளோட நிவின் பாலியும் வந்து வில்லனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எல்சியூவில் இவ்வளோ ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபீஷியல் நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து எல்சியூ கூட கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தனால இப்போ வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளோட லியோ திரைப்படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்தவங்க, ஸோ மடோனா செபாஸ்டியன், அவங்க வந்து அஃபீஷியலாக பென்ஸ் திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்களாம். அதாவது நிவின் பாலிக்கு ஜோடி அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ ஒரு வில்லனுக்கு ஜோடியாக தான் வந்து நம்மளோட மடோனா செபாஸ்டியன் நடிக்கிறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக லியோ திரைப்படத்தை கூட கனெக்ட் ஆகி அப்படி தான் எல்சியூக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் பென்ஸ் திரைப்படத்தில் தளபதி வாய்ஸ் ஓவர் வர எல்லா வாய்ப்பும் இருக்குது.